கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி. ஆத்தும நங்கூரம் நெய்வேலி ஊழியங்களிலிருந்து உங்களோடு இணைந்திருப்பதிலே நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல கர்த்தருடைய ஊழியத்தை பலமாய் செய்து வருகிற JTK TV நிறுவனத்திற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து அந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அதோடு கூட மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்தும நங்கூரம் ஊழியங்களிலிருந்து ஆத்ம நங்கூரம் என்ற 2 மாத பத்திரிகை ஒன்று வெளியிடப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய அநேக வார்த்தைகளின் ஆழங்களை சுமந்து வருகிற அந்த பத்திரிகை உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களை கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய விலாசங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அந்த பத்திரிகை நாங்கள் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கிறோம். அநேகருக்கு வருகிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதோடு கூட மாத்திரமல்ல, ஒளிபரப்பப்படுகிற எல்லா தேவ செய்திகளையும் நீங்கள் JTK TV யூடியூப் சேனலில் பார்க்கலாம். அது தவிர்த்து ஆத்தும நங்கூரம் நெய்வேலி என்ற யூடியூப் சேனல் ஒன்று நாம் உருவாக்கி இருக்கிறோம். எல்லா செய்திகளையும் அதிலேயும் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், இணைந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். மிக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று பலமாய் செயல்படுகிற அந்த நாட்களில் சத்ருவான் உட்புகுந்து நமக்கு உண்டானவைகளையும் வீழ்த்து விடுகிறதற்கும் அழித்து விடுகிறதற்கும் அவனுடைய உபாய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு 1 நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே எழுதி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிசாசானுடைய கிரியைகளில் தேவ பிள்ளைகள் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள். தேவனுக்கென்று பலமான காரியத்தை செய்து விடும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னை எதிர்பார்த்து நிற்கிறார். ஒரு சம்பவத்தை பார்த்து நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். தேவ பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம். இதே சம்பவம் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஏசாயா 39ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 3 அதிகாரங்களிலும் இந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், எசேக்கியா ராஜா தேவனுக்கென்று ஒரு பலமான பாத்திரம். கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார். கர்த்தர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கையிலே, கர்த்தருடைய பிரமாணங்களில் வைத்திருந்த நம்பிக்கையிலே எசேக்கியா ராஜாவை போல முன் ஒரு ராஜா இருந்ததும் இல்லை, பின் ஒரு ராஜா அழுமினதும் இல்லை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். எசேக்கியாவுக்கும் கர்த்தருக்குமான உறவு அவ்வளவு பலம், எசேக்கியாவுக்கும் கர்த்தருக்குமான உறவு அவ்வளவு வலிமையானது. ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியாவுடைய நாட்களிலே ஒரு மிக கடினமான ஒரு பாதை ஒன்று உண்டாகிறது. அவர் வியாதிப்படுகிறார். மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அது நிமித்தம் கலங்கி போன எசேக்கியா ராஜா கதறி நிற்கிறார். ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இது போன்ற சூழ்நிலைகள்? நான் உண்மை உத்தமமாக இருந்தேனே, இப்படி நாம மகிமைக்கென்று பலமான காரியத்தை செய்தனே, ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை சோர்வுகள் என்று, பலவீனங்கள் என்று, மரணத்தின் அனுகூலம் என்று சொல்லி அவர் கதறி கொண்டிருக்கிறார். சுவர்புறமாய் திரும்பி அவர் அழுகிறார் என்று சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தலும் என்று சொல்லி கதறுகிறார். எசேக்கியா ராஜாவுடைய இந்த விண்ணப்பத்தை பார்த்த உடனே கர்த்தர் மனதுருகி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவனுடைய நோய்களை குணமாக்கி 15 ஆண்டுகள் கூடுதலாக கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிக அற்புதமான சம்பவம். நம்ம நிறைய நேரங்களில் கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் பதில் தருகிறார். அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன். ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு காரியம் நடக்கிறது. இந்த சுகத்திற்கு அப்புறமாக, எசேக்கியா ராஜா பெற்றுக்கொண்ட இந்த சுகத்துக்கு அப்புறமாக ஒரு சம்பவம் நடக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவ பிள்ளைகள், அதை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனுக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். பாபிலோனுடைய ராஜா எசேக்கியா சுகமானதை கண்டு நிருபத்தையும் வெகுமானங்களையும் அனுப்புகிறார். ஆனால் அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து, எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து. இப்படியே நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், அங்கே ஒரு வார்த்தை கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு. வந்திருக்கிறது யாரு?
பாபிலோன் தேசத்திலும். அவர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் மிக தொலைவு தூர தேசத்திலிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவர்களுடைய வருகையை பார்த்து எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களுடைய வருகையை அவன் அங்கீகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த காரியம்? ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் நடத்தப்படுகிற பிள்ளை, கர்த்தருடைய ஆவியானவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதன் மிக மிக கவனமாக இருக்க வேண்டுமே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நுணுக்கங்கள் நிறைந்தது. நாம் அடிக்கடி சொல்லுவோம்ல, நம்ம ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். நமக்கு ரட்சிப்பு இலவசம் பிரதர் சிஸ்டர், நமக்கு ரட்சிப்பு இலவசம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது விலைக்கிரயம் நிறைந்தது. கிறிஸ்தவம் என்பது மிக மிக நுணுக்கமானது. கர்த்தருடைய வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை அல்ல, சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கை அல்ல, தேவனோடு பயணிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. கர்த்தரால் இணைக்கப்பட்ட, கர்த்தரோடு இணைந்திருக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக மிக நுணுக்கங்கள் நிறைந்தது. வந்திருக்கிறது யார்? நாம் யாரை அங்கீகரிக்கிறோம்? யார் பேரில் சந்தோஷப்படுகிறோம்? வந்தது யார் என்று நாம் அறிய வேண்டாமா? நம்முடைய வீடுகளுக்குள்ளே, நம்முடைய ஊழியங்களுக்குள்ளே, நம்முடைய உணர்வுகளுக்குள்ளே, நம்முடைய இருதயத்திற்குள்ளே நுழைந்து விடுகிறது யார் என்று ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரிய வேண்டாமா? அதற்கு பின்பு எசேக்கியா செய்ததை நாம் பார்ப்போமே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து, பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளை எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. எத்தனை பெரிய பரிதாபம்! வந்திருக்கிறது யார் என்று தெரியாது. வந்தவர்களை குறித்த எந்த பின்னணியும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. வந்திருக்கிறது சத்துருக்களா, கர்த்தருடைய பிள்ளைகளா, கர்த்தருடைய ஆவியானவர் அனுப்பினாரா, இல்லை சத்துரு அனுப்பி இருக்கிறானா, எதை குறித்த ஒரு உணர்வும் இல்லாமல் அவர்களுக்கு எல்லாவற்றையும் திறந்து காண்பித்த ஒரு அபத்தமான ஒரு செயலை எசேக்கியா ராஜா பார்க்கிறார். இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஆழங்கள் நிறைந்தது பிரதர். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஆழங்கள் நிறைந்தது. அவன் அங்கீகரித்தானாம், அவளுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் காண்பித்தானாம். தங்கத்தை காண்பிக்கிறான், வெள்ளியை காண்பிக்கிறான், கந்தவர்க்கங்களை காண்பிக்கிறான், நல்ல பரிமள தைலத்தை காண்பிக்கிறான், ஆயுத சாலையை காண்பிக்கிறான், ராஜ்யத்தில் உள்ள எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். இது ஒவ்வொன்றும் நம்முடைய கர்த்தர் தந்த அபிஷேகம், கர்த்தர் தந்த கிருபாவரங்கள், கர்த்தர் தந்த அழைப்பு, கர்த்தர் தந்திருக்கிற வல்லமை, கர்த்தர் தந்திருக்கிற பராக்கிரமம், கர்த்தர் தந்திருக்கிற கிருபை, கர்த்தர் தந்த பொக்கிஷங்கள் ஆகிய அனைத்தும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள். சத்துருவை நான் அங்கீகரித்து, சத்துரு பேரில் நான் சந்தோஷப்பட்டு, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சத்துருக்கு முன்பாக திறந்து காண்பிப்பதற்கு எத்தனை பெரிய அபத்தம், எத்தனை பெரிய பரிதாபம் இங்கே நடக்கிறது பாருங்கள். இதனுடைய ஆழம் நமக்கு புரியுதில்லை. நமக்கே வாசிக்கும் போதே இருதயம் தடுமாறுதில்லை, துடிக்குதில்லை. ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி நடக்கணும்? ஒரு தேவ மனிதன் தானே, கர்த்தரால் நடத்தப்படுகிற மனிதன் தானே. கர்த்தர் அவனோடு அநேக நேரங்கள் இடைபடுகிறார். ஆவியானவர் ஜனங்களுடைய இருதயங்களை ஏவி எழுப்புகிற பொழுது இந்த எசேக்கியாவின் நிமித்தம் தான் அந்த அசைவாடுதல் தேசம் முழுவதும் உண்டாகி இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் வந்திருக்கிற ஒரு காரியத்தில், தன்னுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஒரு காரியத்தை சற்று முன்னேறாது இருந்த இந்த எசேக்கியாவை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க இருக்கீங்க, ஊழியத்தில் இருக்கிறீங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறீங்க. உங்க வீட்டுக்குள்ள வருகிறது யாரு? நீங்க பார்க்கிற சேனல் என்ன? உங்க வீடுகளில் கேட்கிற பாடல்கள் சத்தம் என்ன? உங்களோடு பயணிக்கிற நபர்கள் யார்? உங்களோடு பழகுகிறவர்கள் யார்? உங்களோடு இன்ப சுற்றுலா வருகிறவர்கள் யார்? யாரோடு நீங்கள் உங்களுடைய இன்ப சுற்றுலாவை நீங்கள் சென்று கழித்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரோடு உங்கள் அதிக நேரம் செலவழிக்கப்படுகிறது? யார் உங்கள் கிச்சனுக்குள்ள வராங்க? யார் உங்க பெட்ரூம்குள்ள வராங்க? யார் உங்க பொக்கிஷ சாலையை பார்க்குறாங்க? யார் உங்க நகைகளை பார்க்குறாங்க? யார் உங்களுடைய பொருட்களை பார்க்குறாங்க? யார் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அறிந்து கொள்கிறாங்க? மிக 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 கவனம் பிரதர் சிஸ்டர், கவனம். நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, உங்களோட பழகுகிறவர்கள் யார்? யார் யார் உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க? யாருடைய பேரில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது? யாரை நீங்கள் உங்க வீடுகளுக்குள்ள அங்கீகரித்து வைத்திருக்கிறீர்கள்? மிக மிக கவனமான ஒரு கொள்கை. எசேக்கியா கர்த்தருடைய மனுஷங்க. எசேக்கியாவை போல தேவ மனுஷன் இந்த இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்துல செயல்பட்டது யாரும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்களேன். 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 18:5-6. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை.
அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து இருந்து மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான், பெலிஸ்தரை துரத்தினான். அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு மேன்மையான அபிஷேகம் பாருங்க, எவ்வளவு மகிமையான அனுபவங்கள் பாருங்க இந்த எசேக்கியாவுக்கு. ஆனால் வந்திருக்கிற சத்துருவை ஐடென்டிஃபை பண்ண முடியல, வந்திருக்கிற நபர் யார் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை, வந்திருக்கிற சத்துரு எவன் என்று உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு, யாரை பார்த்து சந்தோஷம்? ஒரு தேவ மனிதனை பார்க்கும்போது தேவ மனிதனுக்கு சந்தோஷம் வரணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைக்கு சந்தோஷம் வரணும். ஒரு ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனை பார்த்து ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வரணும். யாரை பார்த்து சந்தோஷப்படுறீங்க எசேக்கியா? யாரை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்க அங்கீகரித்தீங்க எசேக்கியா? எவ்வளவு கடினம் பாருங்களேன். எல்லாத்தையும் காண்பிச்சிட்டார். நல்ல தைலம் என்றால் கர்த்தருடைய அபிஷேகம், கந்தவர்க்கம் என்றால் நம்முடைய துதியும் ஸ்தோத்திரங்களும், நம்முடைய ஆயுத சாலை என்றால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பராக்கிரமம், நம்முடைய பொக்கிஷ சாலை என்றால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மேன்மைகள் எல்லாமே இங்க நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வெள்ளி, நம்முடைய தங்கம் என்றால் விலையேற பெற்ற விசுவாசம் எல்லாமே உள்ள அடங்கி இருக்குது. எல்லாவற்றையும் சத்ருவுக்கு திறந்து காண்பித்த இந்த எசேக்கியா ராஜாவை பார்க்கிறோம். இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், மிக கவனமா இருக்கணும், மிக மிக கவனமா இருக்கணும். கிறிஸ்தவம் என்பது மேன்மையானது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக மிக ஆழமானது. உங்க வீட்டுக்குள்ள யார் வரா? உங்க வீட்டுக்குள்ள யார் உங்களோட பழகிட்டு இருக்கிறா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில யாருடைய நட்பு உங்களை மேற்கொள்ளுகிறது? இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த கர்த்தர் உடனடியாக ஏசாயா தீர்க்கதரிசியான், உடனே புறப்பட்டு போ, என் தாசனாக ஏசாய்க்கு இடத்தில் நீ உடனே புறப்பட்டு போ. ஏசாயங்க ஓடியே வராரு, ஏசாயா ஓடியே வராரு. ஏன்னா எசேக்கியா இன்னும் எல்லாவற்றையும் காண்பித்து கொண்டிருக்கிறான். வந்திருக்கிற பாபிலோனியரிடத்திலே எல்லாவற்றையும் திறந்து காண்பித்து கொண்டிருக்கிறான். உடனடியாக கர்த்தர் ஏசாயா உடனே போ, உடனே போன்னு சொல்லி ஏசாயா ஓடி வருகிறா. ஏசாயா ஓடி வந்து என்ன செய்யறாரு பாருங்களேன். 14வது வசனம் பாருங்க, 2 ராஜாக்கள் 20:14. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள், எண்ணத்தை பார்த்தார்கள். 3 கேள்வி கேட்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசினால 3 கேள்விகள் எசேக்கியா ராஜாவிடத்தில் கேட்கப்படுகிறது. என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து வந்தார்கள், எண்ணத்தை பார்த்தார்கள். வந்து என்ன சொன்னாங்க பிரதர்? உங்ககிட்ட வருகிற சத்ரு வந்து உங்ககிட்ட என்ன சொன்னான்? நீங்கள் இந்த கனியை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னதுண்டோ? சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொன்னதுண்டோ? பிசாசு அப்படிதான் கேட்பான். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே இந்த புருஷன் கேட்டிருக்கலாம்ல, யார் வந்தது, என்ன சொன்னாங்க, ஏன் இந்த பழத்தை புசித்த, எந்த கேள்வியும் கேட்கல பாருங்களேன். அதே போலத்த ஒரு சம்பவம் தான். ஆனால் கர்த்தருடைய இருதயம் ஏங்கி நிற்கிறது. என்ன சொன்னாங்க, ஏன் அவன் அங்கீகரித்தான், எந்த வழியாக வந்து உங்களை மதிமயங்க பண்ணினவன் யார், உங்களை ஏமாற்ற நினைத்தது யார், என்ன சொன்னாங்க. நாங்க தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம், நீங்க உயிரோட பழச்சிக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறாராமே, அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தோம், இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க நம்மளை மதிமயங்க தான் பண்ணுவாங்க. நம்மை ஆதரிக்கிறது போல, நம்மை ஏற்றுக்கொள்கிறது போல, நமக்கு பிரயோஜனம் உண்டாகிறது போல தான் பேசுவாங்க. இல்ல பிரதர், இல்ல, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். என் வீட்டிற்கு வந்து நீர் அப்பம் புசித்து தண்ணீர் குடித்து போ, கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார் என்று சொல்லி அந்த 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல ஒரு கிழவனான தீர்க்கதரிசி பொய் உரைத்தானே, அதை பெத்தேலுக்கு வந்த அந்த தீர்க்கதரிசியால உணர முடியல பாருங்க. அதே போலதான் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த எசேக்கியா ராஜாவால பாபிலோனியர்களை உணர முடியவில்லை. விளைவு அவளை அங்கீகரித்து என்ன சொன்னாங்க. முதல்ல காதுகளுக்கான கேள்வி, உங்க காதுக்குள்ள என்ன சத்தம் விழுகிறது? நோ, இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்களே, ஐயோ உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, ஐயோ 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 பிரதர், ஐயோ சிஸ்டர், என்ன சொன்னாங்க? அந்த சொல்லில் இருக்கிற வஞ்சகத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லையா? அன்றைக்கு கிபியோனியர்கள் பழம் துருத்தியையும் பழைய பூசணம் பூத்த அப்பங்களையும் பழைய பாதரட்டையும் போட்டு கொண்டு வந்து நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தோம் என்று சொன்னார்களே. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம், யோசுவா வஞ்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். என்ன சொன்னார்கள்? அநேக நேரங்கள் இந்த வார்த்தைகள் நம்மளை மதிமயங்கப்படுகிறது. அது ஏதேனில் இருந்து உண்டான சத்தம், அது ஏதேனில் இருந்து உண்டான சத்தம்.
புரிந்து கொள்ள மறுத்து போனேன், ஏற்றுக்கொள்ள மறுத்து போனேன். வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனி புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? உண்டோ? என்ன சொன்னாங்க பாபிலோனியர்? ஏசாயா தீர்க்கதரிசி கேட்ட முதல் கேள்வி, என்ன சொன்னார்கள்? எப்படி மதிமயங்கி போன ராஜா, எப்படி மதிமயங்கி அவங்களை ஏற்றுக்கொண்டாய்? இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசி கேட்காங்க, எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள்? அதுக்கு ஆன்சர் தெரியுது. அதற்கு ஏசாய்க்கியா, பாபிலோன் என்னும் பாபிலோன் என்கிறது எப்படி வர முடியும்? பாபிலோன் என்பது அது பிசாசுகளின் கூடாரம், அது வேசிகளின் நகரம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது அசுத்தாவிகளுக்கெல்லாம் தாய் என்று வசனம் சொல்லுகிறது. பாபேலில தான் அங்கே பிசாசின் கிரியைகள் உண்டானது. பாபேலில தான் மொழிகள் தாறுமாறாக்கப்பட்டது. பாபேலில தான் பாசைகள் தாறுமாறாக்கப்பட்டு ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். பாபேலில் இருந்து தான் பாவம் உலகத்துக்களை அதிகரிக்க துவங்கியது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பாபேலில் இருந்துதான், அந்த கல்தேர் தேசத்தில் இருந்துதான் கர்த்தர் ஆபிரகாமை பிரித்து ஒரு பரிசுத்த ஜாதியாக வைத்து இந்த பரிசுத்த வித்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் பாபிலோனில் இருந்து அவள் எப்படி வர முடியும்? எப்படி பாபிலோனில் வந்தவர்களை நீ ஏற்றுக்கொள்ள முடியும் ராஜா? எசேக்கியா ராஜாவுடைய அந்த இழப்பை பார்த்தீங்களா? வந்திருப்பது பாபிலோன். இன்னைக்கு கூட அநேக நேரம் சத்ருடைய ஆளுகையிலிருந்து ஜனங்கள் வந்து நம்மளை மதிமயக்கி விடுகிறதற்கும் நம்மளை வீழ்த்தி விடுகிறதற்கும் அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. இந்த பாபிலோனிலிருந்து ஒரு காரியம் நம் வீடுகளுக்குள்ளே கடந்து வருகிறது என்றால் கவனம். சத்ரு எப்படியாக நம்மை வீழ்த்து விடலாம் என்று. இதே போலத்த ஒரு தேவ மனுஷன் இந்த பூமியில இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அப்படியான அந்த மனிதனை வீழ்த்தி விடுவதற்கு அந்த பாபிலோனிலிருந்து புறப்பட்டு வந்த சத்துருக்களை நாம் பார்க்கிறோம். எங்க இருந்து வந்தாங்க? முதல்ல என்ன சொல்றாங்கிறதுல நமக்குள்ளே ஒரு கவனம் இருக்கணும். இரண்டாவதாக, எங்க இருந்து அவங்க வந்தாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். நம்முடைய சத்துருக்கள் எங்க உள்ளவங்க, அவங்களுடைய ஆர்ஜின் என்ன, அவங்களுடைய கோட்பாடுகள் என்ன, அந்த துருபதேசத்தினுடைய ஆழங்கள் என்ன, அந்த கள்ள போதனைகளுடைய பிறப்பிடம் என்ன, எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருந்தோமானால் நாம் தப்பித்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அவளை அங்கீகரித்து அவர்கள் பேரில் சந்தோஷப்பட்டு நம்முடைய வெள்ளியையும் பொன்னையும் பொக்கிஷ சாலையும் ஆயுத சாலையும் காண்பித்து விடுவதற்கு நாம் கரம் பிடிக்க விடுவதில்லை. பிரதர், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நிறைய நேரம் நாங்கள் இப்படி மிஸ் பண்ணியிருக்கிறோம்ப்பா. சத்துருக்களின் நிலைகளை புரிந்து கொள்ளாமல், சத்துருக்களின் ஆழங்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மைதான், அவர்கள் பேரில் சந்தோஷப்பட்டது உண்மை. யாரை பார்த்து சந்தோஷப்படுறீங்க பிரதர்? அவன் சத்துரு, அவன் நம்மளை வீழ்த்துவதற்கும் நம்மை அழித்து விடுவதற்கும் அவன் புறப்பட்டு வந்திருக்கிறான். நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன் பாருங்களேன். 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். அது அருவருப்புகளுக்கு தாய். அதே இது 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகல அசுத்தாவிகளுடைய காவல் வீடும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். வேசித்தனமும் அங்கதான் இருக்குது, அசுத்தமும் அங்கதான் இருக்கு. அங்கிருந்து ஒரு மனிதன் வருகிறான் என்றால் அவனை எப்படி நீங்க அங்கீகரிப்பீங்க? நிறைய வீடுகளுக்குள்ள சினிமாக்கள் பலமா துணித்து கொண்டு இருக்குது இல்ல? சினிமா பாடல்கள் என்ன, சிரிப்பொழிகள் என்ன, இதுல என்ன பிரதர் இருக்குது? காமெடி தானே பார்க்கிறோம். ஓகே, எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருது? பாபிலோனிலிருந்து வருகிற எதுவும் நமக்கு சந்தோஷமா தான் தெரியும். எசேக்கியா அவைகளை கண்டு சந்தோஷப்பட்டு, எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து, இல்ல பிரதர், அது வேசிகளின் தாய், அது அசுத்தாவிகளின் காவல் வீடு என்று சொல்லி பாபிலோனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவுக்குள்ள வந்துடணும். எங்க வீட்டுக்குள்ள யார் வருகிறார்கள்? எங்க வீட்டுக்குள்ள யார் வந்தா நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்? எங்க வீட்டுக்குள்ள யாரெல்லாம் அங்கீகரிச்சு வச்சிருக்கிறோம்? யாரிடத்தில் எங்களுடைய பொக்கிஷ சாலையும் யாரிடத்தில் எங்களுடைய ஆயுத சாலையும் நாங்கள் காண்பித்து வைத்திருக்கிறோம்? இல்ல பிரதர், இன்னைக்கு நம்ம கவனமா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுபடியும் நான் சொல்றேன், ஆழங்கள் நிறைந்தது, நுணுக்கங்கள் நிறைந்தது. மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார், எண்ணத்தை பார்த்தார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. நான் காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அவர் சொல்றாரு பாருங்க, 20ஆம் அதிகாரம் 15வது வசனம், 2 ராஜாக்கள்ல. அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். எத்தனை அபத்தம் பாருங்க,
என்ன சொன்னாங்க, எங்கேருந்து வந்தாங்க, என்னத்தை பார்த்தாங்க. 3 கேள்விகள் இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. 3 கேள்விக்கும் தவறான பதில்கள் தான் இங்கே இருக்கிறது. கர்த்தருடைய கோபம் அந்த இடத்திலே பற்றி எரிகிறது. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்களேன், அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உடைய சந்தானமாகிய உடைய குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எவ்வளவு கடினமான வார்த்தை பார்த்தீங்களா? சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் சந்தோஷப்பட்டோமானால், சத்துருக்களை நாம் அங்கீகரித்தோமானால், நாம் இல்லை நம்முடைய சந்ததிகள் சத்துருடத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நம்ம இன்னைக்கு எதனால செஞ்சுட்டு போயிடலாம் பிரதர், நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம். ஆனால் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் இந்த சாபங்களுக்குள்ளே கடந்து வருவார்கள். சத்துரு வீட்டுக்குள்ளே அங்கீகரிக்காதீங்க. சத்துரு வீட்டுக்குள்ளே வரும்போது சந்தோஷப்படாதீங்க. எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய பின்னணியம் என்ன, அவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, அவங்களுடைய தெய்வத்தின் காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து அறிகிறணும். அவங்க யாரால் அனுப்பப்பட்டு இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலைக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்தாங்க, அவங்க நம்மளை மேற்கொள்கிறாங்களா, நம்முடைய டெசிஷன் மேக்கிங்கில் அவங்க தலையீடு இருக்குதா, நம்முடைய டெசிஷன் மேக்கிங்கில் அவங்களுடைய ஆளுகை இருக்குதா. கர்த்தருடைய பிள்ளைகள் மிக கவனமாக கவனித்து ஆராய வேண்டிய 3 கேள்விகள். என்ன சொன்னார்கள், எங்கிருந்து வந்தார்கள், என்னத்தை பார்த்தார்கள். அது நிமித்தம் கர்த்தருடைய சாபம் கடந்து வருகிறது. ஐயா, உன் சந்தானத்திலே, உன் சந்ததிகளிலே அதே பாபிலோன் அரண்மனையிலே வேலைக்காரர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு இப்படி ஒரு கேள்வி வருதில்ல. அப்ப எசேக்கியா ராஜா என்ன பண்ணியிருக்கணும் பாருங்களேன். ஐயோ கர்த்தாவே, நான் தவறு செய்து விட்டேன், மன்னிங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் விழுந்து அழுது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய ராஜா மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டார். தயவு செய்து இன்னைக்கு அந்த தவறை பண்ணிடாதீங்க. இந்த செய்தி அநேக குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு எச்சரிக்கையாக வருகிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த கோணத்தில் இதை நான் ஆயத்தம் பண்ணவும் இல்லை, இந்த கோணத்தில் பேசுகிறதுக்கு நான் உட்காரவும் இல்லை. ஆனால் கர்த்தர் வேறு ஆழங்களுக்குள்ளே நம்மை நடத்துகிறார். இது எச்சரிக்கை செய்தியாக. உங்க வீட்டுக்குள்ள யார் வரா, உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்ல யார் வரா, இப்படி ஒரு செய்தி வந்தும் அதை கவனியாதை போன இந்த எசேக்கியாவை பார்க்கிறோம். என்ன பதில் சொல்றார் பாருங்களேன். அதற்கு 19ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதான். எது நல்லது? உன் பிள்ளைங்கள்லாம் நாசமா போயிடுவாங்க, உன் பேர பிள்ளைங்கள்லாம் அடிமையா போயிடுவாங்கன்னு சொன்னது நல்ல வார்த்தையா? நல்ல வார்த்தை எசேக்கியா ராஜா? ஐயோ, என் குடும்பத்தை பத்தி, என் சந்ததியை பத்தி கர்த்தர் இத்தனை அதிகமாய் கோபப்படுகிறாரே என்று சொல்லி கதற வேண்டிய இந்த எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலேயாவது சமாதானம் உண்மையுமா இருக்குமே என்றான். அப்படியா பிரதர், சிஸ்டர்? அப்படியா? உங்க வாழ்க்கை சந்தோஷம் சமாதானமா போனா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் அழுது ஆண்டவரே, நான் உண்மையா இருந்தேனே, நான் நன்மை செய்தேனே, ஏன் எனக்கு இந்த மரணம் என்று சுவர்புறமாய் திரும்பி கதறி கொண்டிருந்த இந்த எசேக்கியா ராஜா இன்னைக்கு பிள்ளைங்க வீணா போயிடுவாங்க, உங்க பேர பிள்ளைங்க அடிமையா போயிடுவாங்கன்னு சொன்னா நல்லதுதான் சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்த எசேக்கியா ராஜாவுடைய நிலை மாறி போயிருந்தது. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அதையும் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. 2 Chronicles chapter 32 verse 26. 25வது வசனத்தை வாசிப்போமா? எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாக நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியா மனமேட்டிமையின் நிமித்தம். 31வது வசனம் கடைசி பகுதியை பாருங்க. அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி சோதிப்பதற்காக தேவன் அவனை கைவிட்டார். அவன் இருதயத்துள்ள எல்லாவற்றையும் அறியும்படிக்கு அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். அதனுடைய விளைவுதான் பிரதர் இது. நீங்க மனமேட்டிமை ஆயிட்டார் எசேக்கியா ராஜா. அப்பதான் கர்த்தர் இந்த பாபிலோனை வர வைக்கிறார். பாபிலோன்ல இருந்து சத்துருக்குள்ள நுழைறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்த முடியாதபடி அந்த கர்த்தருக்கும் எசேக்கியாவுக்குமான உறவு மனமேட்டிமையாய் மாறி போனது. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு பிரதர். இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான காரியம் இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில வந்திருக்காது. கர்த்தர் எவ்வளோ நன்மை செஞ்சாங்க, எவ்வளோ கிருபை தந்தாங்க,
எவ்வளோ அற்புதங்களை செஞ்சு ஆசீர்வதித்து வைத்திருக்கிற நேரத்தில் தானே எசேக்கியா ராஜாவுடைய இருதயம் மனமேட்டிமை அடைகிறது. இந்த மனமேட்டிமை நிமித்தம் கர்த்தர் பாபிலோனியர்களை வரவிடுகிறார். அந்த பாபிலோனியர்களை புரிந்து கொள்ளாமல், அந்த பாபிலோனை குறித்து எந்த ஒரு நகர்வையும் இவர் ஆழமாய் யோசித்து விடாமல் எல்லாவற்றையும் திறந்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் வந்த போதும் அதை குறித்து சற்றேனும் கவலைப்படாமல், என் நாட்கள்லையாவது நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு கடந்து போன இந்த எசேக்கியா ராஜாவை பார்க்குறோம். எவ்வளோ கடினமான காரியங்கள் பார்த்தீங்களா? ஒரு சின்ன செய்தி தான், அநேக நேரம் அது நம்முடைய சந்ததிகளை அடிமைகள் ஆக்கிவிடும். நம்முடைய இந்த சாபம் நம்முடைய சந்ததிகளுக்குள்ளே கடந்து போய்விடும். இல்லை பிரதர், நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீங்களா? சிஸ்டர், நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் குடும்பங்களில் இருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஒரு நாளும் எங்கள் இருதயம் மனமேட்டிமையாகி விடக்கூடாது. நீர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் நாங்கள் ஒரு நாள் மனமேட்டிமையாக நினைத்து விடக்கூடாது. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி தருகிறோம். உடைய கிருபையுள்ள இரத்த துளிகளுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்களேன். அன்றைக்கு எசேக்கியா அந்த கிருபைகளை கர்த்தர் பேசியும் கூட அந்த கிருபைகளை இழந்து போனார். 15 ஆண்டுகளுக்காக போராடி ஜெபித்த தேவ மனுஷன் குற்றம் சாட்டப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜெபத்தை ஏறெடுக்காம போயிட்டாங்க. பிரதர், இன்னைக்கு நம்ம விடக்கூடாது. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள நாங்கள் அங்கீகரித்த எல்லா பாபிலோனிய கிரியைகளையும் இன்னைக்கு நாங்கள் கேன்சல் பண்றோம். எங்க குடும்பங்களுக்குள்ள, எங்க தனிப்பட்ட வாழ்க்கை, எங்க பர்சனல் லைஃப்ல அங்கீகரித்த எல்லா கிரியைகளையும் நாங்கள் இன்னைக்கு கேன்சல் பண்றோம். சத்ருவான் நுழைந்து போன எல்லா பாதைகளும் அடைக்கப்படுவதாக ரத்தத்தினாலே, கல்வாரி ரத்தத்தினாலே, கர்த்தர் சிலுவையிலே தந்த ஜீவனுள்ள ரத்த துளிகளினாலே எங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவதாக. நிலைக்கால்களில் போதைகளும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சத்ரு உட்புகுதலும் இல்லை, குடியோடி போகுதலும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நாளும் சத்ருவான் உள்ளே நுழைந்து விடுகிறதற்கான ஏதுக்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகாதபடி முழுவதுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவை போல நாங்கள் மனமேட்டிமை உள்ளவர்களாக விடக்கூடாது. அது நிமித்தம் கர்த்தர் எங்களை சோதித்து அறிகிற பொழுது நாங்கள் எங்களை இழந்து விடக்கூடாது. டாடி, நாங்கள் எங்களை இழந்தது மாத்திரமில்லை, எங்கள் சந்ததிகளையும் எங்கள் சந்ததிகளின் சந்ததிகளையும் நாங்கள் இழந்து விடக்கூடாது. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே. எங்களுக்கு உமக்குமான உறவு பலமுள்ளதாய் மாறிவிடட்டும். ஒரு நாள் உண்மை நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடி, ஒரு நாள் உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்திடாதபடி ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய உணர்வுகளில், எங்களுடைய ஆழங்களுக்குள்ள, சிந்தனைகளுக்குள்ள கர்த்தரை குறித்ததான தயவும் கிருபையும் ஆண்டவரே இரக்கமும் எங்களிலே வெளிப்படும்படியாக நாங்களே அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்க. நாங்கள் ஒரு நாள் உங்களை விட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தர் உணர்த்துகிற பொழுது சாஷ்டாகமாய் விழுந்து பணிந்து உண்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, இடத்துல கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வேலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட வாங்கப்பா, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சத்ருவானுடைய கைகளுக்கும் அவனுடைய கடவாய் பற்களுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. என்னுடைய சகாயமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் கர்த்தாவே, கிருபத்தாங்க கிருபத்தாங்க. எங்களோடு எங்களுடைய குடும்பங்களோடு வாங்க. எந்த ஒரு அந்நிய கிரியைகளும் எங்களை ஆளுகாதபடி, எந்த அந்நிய கிரியைகளுக்கும் நாங்கள் உட்பட்டு விடாதபடி, எந்த சத்ருவின் கிரியைகளுக்கும் நாங்கள் சாய்ந்து போகாதபடி கர்த்தருடைய நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம். சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்க, உடைய நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. சத்ருவானவன் தோற்கடிக்கப்படுவானாக, உடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போவதாக. கர்த்தருக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. நாங்கள் கவனமாக எங்கள் திறமைகளிலே, எங்களுடைய அபிஷேகத்தில், எங்களுடைய ஆசீர்வாதங்களிலே, எங்களுடைய சந்ததிகளிலே நாங்கள் இன்னும் கவனமுள்ளவர்களாய் மாறிவிட, நாங்கள் இன்னும் கவனமுள்ளவர்களாய் இருந்துவிட, மாறிவிட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கிருபையுள்ள இரத்த துளிகளுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நடத்தித்தாங்க. மீட்பர் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களின் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை ஆசைப்படுங்க. 3 கேள்விகள். என்ன சொன்னார்கள்? எங்கே இருந்து வந்தார்கள்? அன்னத்தை பார்த்தார்கள். இந்த கேள்விகள் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் அசைபோடப்படுவதாக. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பு வரும் பொழுது ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து விடுகிறதற்கு இன்னைக்கு கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நம்முடைய சந்ததியிலே ஆசீர்வதித்து பலமான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில காண செய்வாராக. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. God bless you. God bless you.
ஆமென்.